30/5/2025 அன்று தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன தீர்ப்புன்னு பாக்குறீங்களா? விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அரசு மேல்நிலை பள்ளியில் பணிபுரியக்கூடிய சாந்தி என்ற ஒரு ஆசிரியை கழிவறைக்கு போறாங்க, பாத்ரூம் போறாங்க, கதவை அடைக்கல. இவங்க உள்ள இருக்கிற கவனிக்காத 2 மாணவிகள் என்ன பண்றாங்க, ஐயோ கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கதவை அடைச்சிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. அவங்க உள்ள இருக்கிறத இவங்க உண்மையிலேயே கவனிக்கல. உடனே அவங்க ரொம்ப நேரம் என்னடா கதவை அடைச்சிட்டு தட்டி ஒரு ஆத்திரத்துல கோவத்துல எல்லாரும் திறந்த உடனே வெளில வராங்க. வந்தோடனே யார் அடைச்சான்னு கேட்டுட்டு அவங்களை எல்லாரும் முன்னாடியே கூப்பிட்டு கண்டமானி திட்டியிருந்தாங்க. திட்டியது மட்டும் இல்லாம அடிக்கவும் செஞ்சிருந்தாங்க. இதனால் மனதளவுல பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளும் என்ன பண்றாங்கன்னா தந்தையார்ட்ட போய் அப்பாட்ட போய் சொல்றாங்க, அப்பா இது நாங்க வேணும்னே திட்டமிட்டு செய்யல, கதவை திறந்திருக்குன்னு அடைச்சோம், இது ஒரு குத்தம் சொல்லி எங்களை எல்லாரும் முன்னாடி திட்டாங்க, அடிச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசளவுல எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குன்னு சொன்ன உடனே இதை கேட்ட தந்தைக்கு பொறுப்பாரா? அவர் உடனே என்ன பண்ணாரு, மாவட்ட கல்வி அலுவலருக்கு புகார் மனு கொடுக்குறாரு, இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. மாவட்ட கல்வி அலுவலர் எப்பயும் போல எந்த ஒரு அரசு அலுவலரும் அவங்க கீழே இருக்கிறவங்களை காப்பாற்றும் முயற்சியில தானே இருப்பாங்க. அதே போல் இவரும் அந்த புகார் மனுவை விசாரணை பண்ணல. எப்பயும் போல அவர் பாட்டுல இருந்துகிட்டாரு. அவன் கீழே வேலை செய்யற அலுவலர் தப்பே செஞ்சாலும் செய்யல அப்படின்னு அவங்க அந்த ஒரு கொடி பிடிப்பாங்கல்ல, அந்த ஒரு தோரணையில இருந்துகிட்டாரு. உடனே அவர் விசாரணை செய்யாதனால அந்த தந்தை ஆறுமுகம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மாநில மனித உரிமை ஆணையம் சென்னைக்கு ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. இந்த புகார் மனுவை ஆணையராகிய வி கண்ணதாசன் அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. விசாரணைக்கு எடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காருல, அவருக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக நீங்க உரிய விசாரணை மேற்கொண்டு எனக்கு நீங்க அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அறிக்கை கொடுக்கும்போது என்ன பண்றாரு, அவர் உடனே அதுக்கப்புறம் போய் விசாரணை மேற்கொள்றாரு. அந்த மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டு உண்மையிலேயே நடந்த சம்பவம் உண்மைதான், அந்த குழந்தைகள் அடிச்சாங்க, கதவை பூட்டினதுக்காக அடிச்சிருக்காங்க, திட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுக்கிறார். இந்த அறிக்கையின் அடிப்படையில அந்த ஆணையர் வி கண்ணதாசன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். இதை மட்டுமல்லாமல் அந்த சின்னசேலம் அரசு மேல்நிலை பள்ளியில் பணிபுரிந்த அந்த ஆசிரியை சாந்தி அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு நல்ல தீர்ப்பு இல்ல? ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆசிரியருக்கு நீங்க ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட கல்வி அலுவலருக்கும் சேர்த்து நீங்க ஃபைன் விதிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். ஏன்னா ஒரு குற்றம் செய்வதை விட குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருப்பவருக்கு அதிக தண்டனை சொல்றாங்க. அப்ப 4 லட்சம் ரூபாயில 3 லட்சம் ரூபாய் அந்த மாவட்ட கல்வி அலுவலர் கெட்ட நிலைமையா இருக்கணும். அப்படித்தான் இந்த தீர்ப்பு இருக்கணும். இருந்திருந்தால் சந்தோஷம்.